guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம சிங்கிள் என்ட்ரி வவுச்சர் எப்படி போடுறது அப்படின்னு வந்து பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கம்பெனி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பாருங்க எப்படி கம்பெனி கிரியேட் பண்ணணும். இந்த கம்பெனி இன்ஃபோ காமிக்கிறீங்களா? என்ன ஷார்ட்கட் கீ நமக்கு Alt + F3 இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பாருங்க செலக்ட் கம்பெனி, ஷட் கம்பெனி, கிரியேட் கம்பெனிலாம் காமிக்கும். இப்போ நம்ம கம்பெனி கிரியேட் பண்ண போறோம். சோ கிரியேட் கம்பெனி கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கதான் நம்ம கம்பெனியோட நேம் கொடுக்கணும். இதெல்லாம் ஆல்ரெடி ஸ்டார்டிங் வீடியோலயே நான் சொல்லிட்டேன். இப்ப வந்துட்டு சிங்கிள் என்ட்ரி பாக்குறங்காட்டி நான் சிங்கிள் என்ட்ரி அப்படின்னே வந்து நேம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இங்க அட்ரஸ் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல கண்ட்ரி வந்துட்டு இந்தியா, அதுக்கப்புறம் ஸ்டேட், பின்கோடு அதெல்லாம் வேணும்னா கொடுத்துக்கலாம். இப்ப எனக்கு வேண்டாம், சோ நான் சேவ் பண்ணிட்டேன். சேவுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+A. ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் எஸ்கேப் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல இருந்து வெளியே வரும். இப்போ அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்குள்ள வந்துட்டு நம்ம லெட்ஜர் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஆல்ரெடி சிங்கிள் லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கோம். யாருக்காவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதுல போய் பாத்துக்கோங்க. இப்போ நான் எப்படி லெட்ஜர் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா, நான் கொஸ்டின் சொல்லி அதுக்கு வர வேண்டிய லெட்ஜரை நான் அப்படியே என்ட்ரி பண்ண போறேன். ஓகேங்களா? லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது கேஷும் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் டேலியே கிரியேட் பண்ணி வச்சிருக்கும் டிஃபால்ட்டா. சோ அந்த ரெண்டையும் நம்ம கிரியேட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அப்ப பேலன்ஸ் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது, யாராவது ஒருத்தவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு கேபிட்டல் அமௌண்ட் போடணும். சோ நான் கேபிட்டல் சொல்லிட்டு ஒரு லெட்ஜர் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கேபிட்டல் நமக்கு அண்டர்ல என்ன வரும், குரூப்ல என்ன வரும், கேபிட்டல் அக்கௌண்ட். குரூப் எப்படி போடணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டிருக்கோம். நான் வீடியோட எண்ட்ல நம்ம டேலியோட பிளேலிஸ்ட் வந்து ஷோ பண்றேன். அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. இதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். Ctrl+C. அடுத்தது சப்ளையர் 1 அப்படிங்கிறவங்க நம்ம வந்து கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்றோம். அப்ப என்னென்ன லெட்ஜர் வரும் நமக்கு, ஒண்ணு வந்துட்டு கிரெடிட் பர்ச்சேஸ். இது என்ன குரூப்ல வரும் நமக்கு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? அடுத்தது அவங்க நேம் என்னது, சப்ளையர் 1. சப்ளையரை நம்ம எதுல போடுவோம், சன்ஷி கிரெடிட்டார்ல வந்து நம்ம போடுவோம். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து என்ன எடுத்துக்கலாம், கஸ்டமர் 1. இவங்கள வந்துட்டு சன்ஷி டெப்டார்ல நம்ம போடுவோம். அடுத்தது கிரெடிட் சேல். இது வந்து நமக்கு என்ன அண்டர்ல வரும், சேல்ஸ் அக்கௌண்ட். அடுத்தது கேஷ் சேல், இதுவும் சேல்ஸ் அக்கௌண்ட் தான். அடுத்தது கேஷ் பர்ச்சேஸ், இது வந்து நமக்கு என்ன அக்கௌண்ட்ல வரும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அடுத்தது பேங்க் எடுத்துக்கலாம். பேங்க் வந்துட்டு நமக்கு சன்ஷி பேங்க் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்ல நமக்கு வரும். அடுத்து சேலரி, சேலரியோட குரூப் வந்துட்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? இப்ப இந்த லெட்ஜருக்கு மட்டும் நான் சிங்கிள் என்ட்ரி வந்து போட்டு காமிக்கிறேன். எங்க வந்துடணும், அக்கவுண்டிங் வவுச்சர் வந்து ஆல்ரெடி நம்ம டபுள் என்ட்ரி வந்து பாத்திருக்கோம். டபுள் என்ட்ரி அப்படின்னா என்னது, இந்த மாதிரி நமக்கு DRCR வந்து காமிச்சிருக்கும். சிங்கிள் என்ட்ரி அப்படின்னா நமக்கு DRCR காமிக்காது. இப்போ நம்ம சிங்கிள் என்ட்ரி தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா பாருங்களேன், DRCR காமிக்குது. இதை நம்ம ஹைட் பண்ணணும் அப்படின்னா F12 ஃபியூச்சர்ஸ் வந்து வந்துருங்க. இதுல பாருங்க செகண்ட் ஆப்ஷன், யூஸ் சிங்கிள் என்ட்ரி மோட் ஃபார் பேமெண்ட், ரெசிப்ட், கான்ட்ரா. இந்த 3 வவுச்சருக்கும் சிங்கிள் என்ட்ரி வந்து நோல இருக்கு. அது மாதிரி தான் நமக்கு டபுள் என்ட்ரி வந்து இருக்கு. இப்ப சிங்கிள் என்ட்ரியை நாம எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நமக்கு சிங்கிள் என்ட்ரி வந்துடும். சிங்கிள் என்ட்ரி அப்படின்னா DRCR வந்து காமிக்காது. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேபிட்டல வந்து என்ட்ரி போடுவோம். கேபிட்டல் வந்து நமக்கு என்ன வவுச்சர்ல வரும், ரெசிப்ட் வவுச்சர்ல வரும். பாருங்க, அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்துட்டு F6. சிங்கிள் என்ட்ரி வந்து டபுள் என்ட்ரியை விட நமக்கு ஈஸியா தான் இருக்கும். எப்படி நீங்க மெமரி பண்ணிக்கலாம்னா, எப்பவுமே நம்ம சிங்கிள் என்ட்ரி போடும்போது அக்கௌண்ட்ல கேஷ் வரும், இல்லைன்னா பேங்க் வரும். ஓகேங்களா? இந்த ரெண்டு தவிர்த்து வேற எதுவும் வராது. ஒண்ணு கேஷ் வரணும், இல்லைன்னா பேங்க் வரணும். அப்ப சப்போஸ் நம்ம கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் சேல் பண்றோம் அப்படின்னா அவங்க கிரெடிட்க்கு பண்ணும் போது சப்ளையர் நேம் இல்லைன்னா கஸ்டமர் நேம் தானே போடுவோம். அது வந்து நமக்கு அக்கௌண்ட்ல வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சிங்கிள் என்ட்ரி போடும் போது அக்கௌண்ட்ல எப்பவுமே கேஷ் வரணும், இல்லைன்னா பேங்க் வரணும்.
கிரெடிட்க்கு பண்ணிருந்தீங்கன்னா அவங்களோட நேம். ஓகேங்களா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம என்ன பார்த்தோம்? கேபிட்டல் ஸ்டார்டட் a நியூ பிசினஸ் சம் அமௌண்ட். அப்ப என்னென்ன என்ட்ரிஸ் நமக்கு வந்திருக்கும்? ஒரு என்ட்ரில கேஷ் வந்திருக்கும், இன்னொரு என்ட்ரில நமக்கு கேபிட்டல் வந்திருக்கும். அப்ப கேஷ்ங்கிறது நமக்கு ஒரு என்ட்ரில வந்துச்சு. அப்ப அக்கவுண்ட்ல என்ன வரும்? கேஷ். அப்ப இன்னொரு என்ட்ரி எங்க போட்டுருங்க? கீழே கேபிட்டல். இங்க அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கறத வந்துட்டு நம்ம போட்டுட்டு இத அப்படியே என்டர் கொடுத்துட்டே வந்துட்டீங்க அப்படின்னா பாருங்க, இங்க நமக்கு கேக்குதா அக்செப்ட் பண்ணிக்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னொரு என்டர் கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு சேவ் ஆயிருக்கும். ஓகேங்களா? சரி, இப்ப வந்துட்டு நம்ம பேங்க்ல அமௌண்ட் போடலாங்களா? அப்ப இங்க வந்துருங்க கான்ட்ரா வவுச்சர் F4. இப்ப நம்ம அமௌண்ட டெபாசிட் பண்ண போறோம். அப்ப உங்களுக்கு டவுட் வரலாம், டெபாசிட் பண்ணும்போது நமக்கு பேங்க்னு ஒரு என்ட்ரி வரும், கேஷ்னு ஒரு என்ட்ரி வரும். அப்ப எதை நம்ம அக்கௌண்ட்ல போடுறது அப்படி சொல்லிட்டு கான்ட்ரா வவுச்சர்ல மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. எங்க நமக்கு கேஷ் போகுதோ அதை அக்கௌண்ட்ல போட்டுருக்கு. இப்ப டெபாசிட் பண்ணும்போது கேஷ் எங்க போகும்? பேங்க்குக்கு. அப்ப அக்கௌண்ட்ல பேங்க போட்டுட்டு கீழே பேலன்ஸ் லெட்ஜரை போட்டுருங்க. இதே வித்ட்ரா பண்ணும்போது நமக்கு கேஷ் எங்க போகும்? நம்ம கிட்ட வந்திருக்கும் இல்லைங்களா? அப்போ அக்கௌண்ட்ல கேஷ போட்டுட்டு கீழே பேலன்ஸ் போட்டுருங்க. ஓகேங்களா? எப்பவுமே கான்ட்ரா வவுச்சர்ல என்ட்ரி போடும்போது கேஷ் எங்க போகுதோ அததான் அக்கௌண்ட்ல போடணும். இப்ப நம்ம டெபாசிட் தான் பண்ண போறோம். அப்ப கேஷ் எங்க போகும்? பேங்க்கு. அப்ப அக்கௌண்ட்ல என்ன போட்டுருங்க? பேங்க். கீழே என்ன போட்டுருங்க? கேஷ். அவ்வளவுதான். எவ்வளவு நம்ம டெபாசிட் பண்றோம் அப்படிங்கிற அமௌண்ட போட்டுட்டு நம்ம இந்த என்ட்ரியை சேவ் பண்ணிக்கலாம். பாருங்க, பேங்க்ல 50,000 போயிடுச்சு, கேஷ்ல இருந்து நமக்கு 15 லெஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி செக் டீடைல் எல்லாம் கேட்கும். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அதெல்லாம் போயிடும். இப்ப நம்ம சேவ் பண்ணிட்டோம். அடுத்தது பாருங்க, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். பர்ச்சேஸ் வவுச்சர் ஷார்ட்கட் கீ பாருங்க F9 வந்துருங்க. ஆனா பாருங்களேன், பர்ச்சேஸ்ல நமக்கு டபுள் என்ட்ரி போயிருச்சு. ஆனா இப்ப நம்ம சிங்கிள் என்ட்ரியில பாத்துட்டு இருக்கிறது என்னன்னா பர்டிகுலர் டைப். பர்டிகுலர்னா இந்த இடத்துல கீழே நமக்கு பர்டிகுலர் காமிக்கணும். பாருங்க, பேமெண்ட் வவுச்சர்லயும் பர்டிகுலர் தான் நமக்கு காமிக்கும், ரெசிப்ட்லயும் பர்டிகுலர் தான் காமிக்கும். பாருங்க, ரெசிப்ட்லயும் பர்டிகுலர், கான்ட்ராவிலயும் பர்டிகுலர். ஆனா பர்ச்சேஸ் வவுச்சர்ல பாருங்களேன், நமக்கு என்ன காமிக்குது? நேம் ஆஃப் ஐட்டம் காமிக்குது. அப்ப இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும்? பர்டிகுலர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப இங்க பாருங்களேன், பர்டிகுலர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பர்டிகுலர் காமிச்சதுன்னா அதோட நேம் என்னன்னா அக்கவுண்டிங் இன்வாய்ஸ். இங்க கேக்குது பாத்தீங்களா? அக்கவுண்டிங் இன்வாய்ஸ். அப்ப அதுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ? கீழே ஒரு லைன் இருக்கு. ஒரு லைன் இருந்ததுன்னா Alt பிளஸ் மேல இருக்கிற லெட்டர், டபுள் லைன் இருந்ததுன்னா Control பிளஸ் மேல இருக்கிற லெட்டர். இப்ப நமக்கு இதுதான் வேணும். என்னது? Alt பிளஸ் I. ஓகேங்களா? Alt பிளஸ் I கொடுத்துருங்க. அவ்வளவு. இப்ப பாருங்க, நமக்கு பர்டிகுலருக்கு வந்துச்சு. ஓகேங்களா? இதுல சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் உங்ககிட்ட இருந்ததுன்னா போட்டுக்கலாம், டேட்டும் இருந்ததுன்னா போட்டுக்கலாம், பார்ட்டி அக்கௌண்ட் நேம். இப்ப நம்ம சப்ளையர் 1 கிட்ட இருந்து கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்றோம். அப்ப என்னென்ன என்ட்ரி நமக்கு வந்திருக்கும்? ஒன்னு சப்ளையர் 1, இன்னொன்னு கிரெடிட் பர்ச்சேஸ். ஆனா நம்ம கிட்ட கேஷே இல்ல. அப்ப எதை அக்கௌண்ட்ல போறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகும். அதான் நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன், அக்கௌண்ட்ல என்ன போட்டுருங்க? பேங்க் இல்லைன்னா கேஷ். இது ரெண்டுமே இல்ல அப்படின்னா அவங்களோட நேம போட்டுருணும். அப்ப இங்க என்ன வந்திருக்கும்? சப்ளையர் 1, அதாவது சப்ளையரோட நேம் வந்திருக்கும். கீழே என்ன வந்திருக்கும்? கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேங்களா? எவ்வளவுக்கு பண்ணீங்க அப்படிங்கிற அமௌண்ட்டை இங்க என்ட்ரி பண்ணிட்டு நம்ம இந்த என்ட்ரியை அப்படியே சேவ் பண்ணிட்டோம். இதே கேஷ் பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்கன்னா மேல என்ன வந்திருக்கும்? கேஷ். கீழே என்ன வந்திருக்கும்? கேஷ் பர்ச்சேஸ். இங்க அமௌண்ட் எவ்வளவுன்னு போட்டுட்டு நம்ம அப்படியே சேவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சரி, இப்ப சேல் பார்க்கலாம். சேல்ஸ் வவுச்சர் வந்துருங்க. சேல்ஸ் வவுச்சர்ல அதே மாதிரி தான் பர்டிகுலர் காமிக்கணும். பர்டிகுலர் காமிக்கலன்னா Alt I கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேல்ஸ்லயும் நம்ம கிரெடிட்க்கு சேல் பண்ணிருக்கோம்னா மேல என்ன வந்துடும்? கஸ்டமரோட நேம் வந்துடும். அப்ப கஸ்டமர் 1, கீழே என்ன போட்டுருவீங்க? கிரெடிட் சேல் போட்டுட்டு அமௌண்ட் எவ்வளவோ போட்டுட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதே கேஷ்க்கு சேல் பண்ணிருந்தீங்கன்னா மேல என்ன வந்துடும்? கேஷ். அப்ப கீழே என்ன போடுவீங்க? கேஷ் சேல் போட்டுட்டு எவ்வளவுக்குன்னு போட்டுட்டு சேவ் பண்ணிக்கோ. அடுத்தது பர்னிச்சர் ஒண்ணு போடலாங்களா? அப்ப இங்க வந்துடணும் பர்னிச்சர்லாம் நம்ம இதுல போடுவோம் ஜேர்னல் வவுச்சர். ஜேர்னல் வவுச்சர் மட்டும் பாருங்க, நமக்கு எப்பவுமே டபுள் என்ட்ரில தான் இருக்கும். ஜேர்னல் வவுச்சரை நம்மளால சிங்கிள் என்ட்ரிக்கு மாத்த முடியாது, எப்பவுமே டபுள் என்ட்ரில தான் நமக்கு காமிக்கும். ஓகேங்களா? சரி, இப்ப இதுல பாருங்க, பர்னிச்சர்னு நான் ஒரு லெட்ஜரை கிரியேட்டே பண்ணல. அப்ப மறுபடியும் வெளியே போய் பர்னிச்சர் கிரியேட் பண்ணிட்டு வரணுமான்னு கேட்டா கிடையாது. இங்க இருந்தே நம்ம டைரக்டா லெட்ஜர் கிரியேட் பண்ற ஆப்ஷனுக்கு போய்க்க முடியும்.
அதுக்கு ஷார்ட்கட் கீ என்னன்னா Alt plus C. ஓகேங்களா, எந்த இடத்துல நமக்கு லெட்ஜர் வேணுமோ அந்த இடத்துல நம்ம கர்சரை பிளேஸ் பண்ணிட்டு Alt plus C கொடுங்க. பாருங்க லெட்ஜர் கிரியேஷனுக்கு வந்தாச்சு. காமிக்கிது பாத்தீங்கன்னா லெட்ஜர் கிரியேஷன். என்ன நாம கிரியேட் பண்ணணும், ஃபர்னிச்சர் போட்டுட்டு ஃபர்னிச்சர் நமக்கு எதுல வரும், பிக்ஸ்ட் அசெட் குரூப் போட்டுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க நமக்கு ஃபர்னிச்சர் வந்துச்சு. இப்ப எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வாங்கணும்ங்கறத போட்டுருங்க. கீழே சிஆர் நமக்கு கர்சர் நிக்குது. அப்ப இன்னொரு என்டர் கொடுத்து நீங்க தான் போடணும் கேஷ். ஆனா பாருங்க நமக்கு கேஷ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கவே இல்லை. இந்த மாதிரி காமிக்காத போது நம்ம ஜர்னல் என்ட்ரியில கேஷ வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கோம்னு அர்த்தம். அப்ப எங்க வந்துடணும், F12 கான்ஃபிகர் வந்துருங்க. இதுல பாருங்களேன் நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, அலோ கேஷ் அக்கவுண்ட் இன் ஜர்னல் இப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. இது நமக்கு என்ன இருக்கு, நோல இருக்கு. அப்ப இங்க வந்துட்டு என்ன கொடுத்துருங்க, எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க நமக்கு கேஷ் அக்கவுண்ட் காமிக்கும். ஓகேங்களா, சரி அவ்வளவுதான். இதை வந்து நம்ம அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதே மாதிரிதான் பேமெண்ட் வவுச்சர் வந்துருங்க. இப்ப நம்ம சேலரி பே பண்ணிடலாங்களா. அப்ப சேலரி பேடு வரும்போது நமக்கு என்னென்ன லெட்ஜர் வந்திருக்கும், ஒண்ணு கேஷ் வரும், இன்னொன்னு சேலரி வரும். அப்ப நமக்கு கேஷ் வந்துருச்சு. அப்ப மேல என்ன போட்டுருங்க, கேஷ், கீழே என்ன போட்டுருங்க, சேலரி போட்டுட்டு எவ்வளவு அமௌண்ட் அதை போட்டுட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி இப்ப நம்ம கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம்ல, அவங்களுக்கு அமௌண்ட் பே பண்றோம்னு எடுத்துக்கலாங்களா. அப்ப அது பேமெண்ட் வவுச்சர் தான். யாருக்கு நம்ம பே பண்ணணும், சப்ளையர் 1 கேஷா பே பண்றோம், சோ கேஷ் வரும். இப்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்ல, சப்ளையர் 1 இருக்கு கேஷும் இருக்கு, அப்ப நம்ம அக்கௌண்ட்ல என்ன போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன போட்டுருங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு நமக்கு எப்பவுமே கேஷுக்கு தான் கொடுக்கணும். அடுத்தது பேங்க், அடுத்தது வந்து சப்ளையர் நேமுக்கு போய்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே கேஷ்க்கு கொடுங்க, அடுத்து பேங்க்குக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் சப்ளையர் கஸ்டமர் நேமுக்கு கொடுங்க. அப்ப கேஷ் நமக்கு வந்துருச்சு. அப்ப என்ன போட்டணும், கேஷ், கீழே என்ன போட்டுருவீங்க, சப்ளையர் 1. இப்ப போட்டோன்னே பாருங்க சப்ளையர் 1க்கு நம்ம எவ்வளவு பே பண்ணணும்ங்கிறது நமக்கு கீழே காமிக்கும். எவ்வளவு பே பண்ணணும், 85,000. ஆனா நான் 85,000 இப்ப பே பண்ணாம ஒரு 80,000 மட்டும் நான் பே பண்றேன். ஓகேங்களா, அப்ப இங்க நான் என்ன என்ட்ரி போட்டுருவேன், 80,000. அப்ப பேலன்ஸ் நான் எவ்வளவு பே பண்ணணும், 5,000. அதுவும் நமக்கு அங்கேயே காணும். பாருங்க 5,000 கிரெடிட் ஆகும். கிரெடிட்னா நம்ம கிட்ட இருந்து போக வேண்டிய அமௌண்ட் 5,000 அப்படிங்கறது நமக்கு கீழே என்ட்ரி காமிக்கும். ஓகேங்களா, இதே மாதிரிதான் நம்ம கஸ்டமர் கிட்ட இருந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணும்போது அப்ப எங்க வந்துருவீங்க, ரெசிப்ட் வவுச்சர். அப்ப கேஷா குடுக்குறீங்கன்னா மேல கேஷ் போட்டுக்கலாம். இல்ல கஸ்டமர் வந்து நமக்கு செக்கா குடுக்குறாங்க அப்படின்னா மேல என்ன போட்டணும், பேங்க். ஓகேங்களா, கேஷா கொடுக்கும் போதுதான் மேல கேஷ் வரும். இல்ல அவங்க செக்கா குடுக்குறாங்க, இல்லைன்னா கூகுள் பே, போன் பே அந்த மாதிரி யூஸ் பண்றாங்கன்னா அமௌண்ட் நமக்கு டைரக்டா எங்க போயிடும், பேங்க்குக்கு போயிடும். அப்ப என்ட்ரில பேங்க் தான் போடணும். ஓகேங்களா, யார் குடுக்குறாங்க, கஸ்டமர் 1. அவங்க எவ்வளவு கொடுக்கணும், நமக்கு 90,000 வந்து கொடுக்கணும். 90,000 அவங்க பே பண்ணிட்டாங்க. சோ நான் 90,000 இங்க போட்டேன். இப்ப என்டர் கொடுத்துருங்க. பாருங்க இங்க 0 காமிக்குது. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல் அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். இந்த என்ட்ரி வந்து நம்ம அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுல நீங்க பேஜ் அப் கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இதையும் நம்மளால பாத்துக்க முடியும். ஓகேங்களா, இல்ல ஃபுல்லா பாக்கணும் அப்படின்னா வெளியே வந்துட்டு இங்க வந்துருங்க, டிஸ்பிளேல டே புக். இதுல பாருங்க நம்ம போட்ட என்ட்ரிஸ் எல்லாம் நமக்கு இங்க காமிக்கும். ஒவ்வொரு என்ட்ரிலையும் எவ்வளவு டெபிட் எவ்வளவு கிரெடிட்ங்கிறத காமிக்கும். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எந்த என்ட்ரில டவுட் இருக்கோ அதை கிளிக் பண்ணியும் நம்ம உள்ள போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி இன்னைக்கு வீடியோல நம்ம சிங்கிள் என்ட்ரி எப்படி போடணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சேல் அண்ட் பர்ச்சேஸ் பண்ற ப்ராடக்டோட நேம் போட்டு அதோட ரேட்டை போட்டு எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கறத வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அந்த டாபிக் பேரு வந்து ஸ்டாக் ஐட்டம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி டேலியை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.